கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 15:27. பொருளாசைக்காரன் வீட்டை கலைக்கிறான். அப்போது நம்முடைய பொருள் ஆசை வீட்டையே கலைக்குது. அதற்கு உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எரிகோவை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த பட்டணத்தை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் அது ஒரு சாபத்தீடானது. இந்த பட்டணமும் இதில் இருக்கிற எல்லாமே கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். அதனால் இதில் இருக்கிற எந்த பொருளும் எடுக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா நீங்களும் சாபத்தீடாக மாறிடுவீங்க. அதனால் இதில் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதில் பார்க்கும்போது ஆகான்னு சொல்லி ஒருத்தனை பார்க்கும்பொழுது சப்தியின் மகனும் கர்மீமிக்கு பிறந்த ஆகான் என்பவன் என்ன பண்ணுறான்னா, இந்த சாபத்தீடானதில் எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதில் சில எடுத்துடுறான். சில எடுத்துட்டு அதனால் ஆண்டவருக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்க போகும்போது அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ தான் யோசுவா அழுது ஜெபிக்கும்போது இதை போல் சாபத்தீடானதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் யாருன்னு கேட்கும்போது கடைசியில் ஆகான் பேரில் சீட்டு விழுது. அப்போ என்ன எடுத்தாங்கன்னா, ஆகான் என்ன எடுத்தான்னா, நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளி சேக்கல், ஒரு பொன் பாலம். இதை அவன் ஆசைப்பட்டு என்ன பண்ணா, எடுத்து அவன் வீட்டில் போய் கூடாரத்தில் புதைச்சி வச்சுட்டான். அவன் ஆசைப்பட்டு எடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் சொல்லிட்டான். சாபத்தீடானது, அதை எடுத்தால் நீங்களும் சாபத்தீடாக மாறிடுவீங்கன்னு சொல்லியும் அதை எடுத்தனால அதோடைய விளைவு என்னுடைய பொருள் ஆசை. அதனுடைய தண்டனை பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தையே சாகடிக்கிறார். அந்த ஆகானுடைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, மாடு, கழுதை எல்லாரையுமே கல்லெறிஞ்சு சாகடிக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்னுடைய பொருள் ஆசை அந்த குடும்பத்தையே அழிச்சிருச்சு. அந்த குழந்தைங்க மேலெல்லாம் கல் எறிகிறாங்க. அந்த பிள்ளைங்க மேலெலாம் கல் எறியும் போது தலைலாம் சதுரி இருக்கும். அப்போது எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கல்ல. இவனுடைய ஆசை, அந்த பொருள் ஆசை அவன் குடும்பத்தையே அழிச்சிருச்சு பாருங்க. குடும்பத்தையே அழிச்சிருது. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் பொருளாசைக்காரன் வீட்டை கலைக்கிறான், குடும்பத்தையே அழிச்சிட்டான். நம்ம கூட நம்முடைய ஆசைப்படுறோம். நகை ஆசை, பொருள் ஆசை. இந்த ஆசையினால் நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை குடும்பத்தை நாம் அழிக்கிறோம். நம்ம குடும்பத்தையே நம்ம எப்படி அழிக்கிறோம். நம்முடைய ஆசை கடன் வாங்க சொல்லுது. நகை ஆசை கடன் வாங்கி, பொருள் ஆசை கடன் வாங்கி நம்ம வாங்குகிறோம். ஏதோ நம்முடைய ஆசை நம்ம வருமானத்துக்கு ஏற்றபடி நம்ம இருக்க முடியாமல் நம்முடைய ஆசை எத்தனை குடும்பத்தை கடனுக்குள்ளே கொண்டு போய் அதை நிமித்தம் குடும்பமே மறித்த குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. பெற்றோருடைய ஆசை, பெற்றோருடைய நம்ம வருமானம் இல்லைனா அந்த வருமானத்துக்குள்ளே தான் செலவு செய்யணும். அவங்க ஆசைப்பட்டு வாங்கிறது, ஆசைப்பட்டு தேவையில்லாத காரில் தலையிடுறது எல்லாமே இச்சை தானே, ஆசை தானே. அது நிமித்தம் குடும்பமே மறிக்கிறாங்க, குடும்பத்தையே சாகடிக்கிறாங்க. நிறைய நம்ம நியூஸில் பார்க்குறோம். இவங்க கடன் வாங்கிட்டு தேவையில்லாத காரில் தலையிட்டு, இவங்க ஆசைப்பட்டு தேவையில்லாத காரியங்களை வாங்கி கடன்காரில் ஆயிட்டு குடும்பமாக செத்துடுறது. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. எத்தனை குழந்தைங்களோடு கூட சரி குடும்பமாக மறிக்கிறாங்க. குடும்பத்தையே அழிச்சிட்டாங்களே அவங்களுடைய ஆசையினால். நம்ம தகுதிக்கு உள்ள என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். எதையுமே ஆசைப்படக்கூடாது. எந்த பொருள் மேலும் சரி, நகை மேலே இல்லை, எந்த காரியமே நமக்கு என்ன ஆர்டர் கொடுத்துக்கிறோ அது வரைக்கும் நம்ம உள்ளதில் நம்ம சந்தோஷப்படணும். போதும் என்ற மனதோடு கூட அந்த இறுதி நமக்கு வேணும். போதும், இது போதும், இது நம்ம கொடுத்தது போதும், அதில் நம்ம திருப்தியாக இருந்தால்தான் நம்ம இந்த கடன் அந்த இதுக்குள்ளே மாட்ட மாட்டோம். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும்
கடன் வாங்கி எதையும் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ஞானம் வேணும், அதுக்கு தான். ஆசைப்படக்கூடாது எதுலேயுமே. நமக்கு என்ன இருக்கோ அதை ஆண்டவர் கொடுக்காத. நம்ம அந்த ஆசை தான் நம்ம தேவையில்லாத காலில் நம்ம தலையிட வைக்கிது. அதில் நிறைய குடும்பம் நான் பார்த்துருக்கேன். ஆசைப்பட்டு நிறைய தேவையில்லாத காரியங்களை அகப்பட்டு கடனுக்குள்ளாகி அதை வெளியே வர முடியாத குடும்பங்களும் இருக்குது. எல்லாமே பார்த்தா ஆசை தான். அதனால் கூட இப்படிப்பட்ட நம்ம சுபாவங்கள் நம்மக்கிட்ட இல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பொருளாசை எந்த காலத்துலையுமே இச்சைக்க வேண்டாம். இச்சையை தான் அடுத்தது நம்ம பாவத்துக்குள்ளே கொண்டு போகுது. எதையுமே இச்சைக்க வேணாம். நாளில் கூட இந்த நாள் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் சிறல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குறவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பொருள் ஆசை ஆண்டவரை அவன் வீட்டையே அடிச்சிருச்சுப்பா. எங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் எங்கள் தகுதிக்கு மீறி அதையும் நாங்கள் ஆசைப்படக்கூடாது ஆண்டவர். எந்த காரியத்தில் நாங்கள் இச்சிக்கக்கூடாதப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் திருப்தியாக இருக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கு கொடுங்கப்பா. ஞானமாய் குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட காரியத்தில் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.